ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் எல்லாம் செஞ்சிட்டிங்களா? நான் இப்போ தான் செஞ்சிட்ருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரையும் ஃப்ரைட் ரைஸும் செய்யலான்னு இருக்கேன். இன்றைக்கி உங்களோட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அது பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் என்னென்னா நிறைய பேர் செல்ஃபிஷாக இருக்காங்க. நம்மளை பற்றி யாருமே யோசிக்கவும் மாட்றாங்க, ஒன்றும் மாட்றாங்க. அதே மாதிரி நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க. அவங்க அவங்கள பற்றி மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம யோசித்த எதையுமே நம்மளை செய்ய விட மாட்டாங்க. அது மாதிரி சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நான் சோகமாக இருக்கிறதையோ கஷ்டப்படுறதையோ வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். அதை வெளியில் காமிக்காத இருக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளை அழகுபடுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அழகுபடுத்திட்டு வெளியில் போனோன்னா நம்ம மேக்கப் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கோம்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம கஷ்டத்தில் நம்ம சோகத்தை வெளியில் காமிக்கக்கூடாதுன்ட்டு நம்ம கொஞ்சம் மேக்கப்போட அழகுபடுத்திட்டு போனோன்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல, இவங்க மேக்கப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளோட கஷ்டமும் நம்மளோட அழுகையும் நம்மளோட நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். அது மற்றவங்களுக்கு வெளி பார்வைக்கு தெரியாது. அதனால் அடுத்தவங்களை பற்றி நம்ம எப்பயுமே கவலையும் படக்கூடாது, கஷ்டமும் படக்கூடாது. அவங்க நம்ம பேசுகிறத பின்னாடி பேசிகிட்டே தான் இருப்பாங்க எல்லோரும். அதை நம்ம கேர் பண்ணிக்கக்கூடாது. நம்மளை பற்றி மட்டும் யோசித்தா போதும். அடுத்தவங்க நம்மளை பேசுகிறத பற்றி கவலையே படக்கூடாது. பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்மளை கான்ஃபிடென்ஸாக நம்மளை எப்படி வச்சுக்க முடியுமோ அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சோகமாக எதுவுமே குளிச்சுட்டு ஒரு பவுடரோ பொட்டோ ஏதோ இல்லாத இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வராது. அதே நீங்கள் குளிச்சுட்டு நல்லா ஒரு அளவுக்கு பவுடர் பொட்டு வச்சு தலைவாரி பூ வச்சிங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கே தெரியும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த ஸ்பீச்சில் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தவங்கள பற்றி யோசிக்கவே கூடாது. அடுத்தவங்க நம்மளை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க. நம்மளும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்க வேணாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த ஸ்பீச்சில் நம்ம பார்க்கலாம். பாய்.